வணக்கம், நான் சிவா பேசுகிறேன். இது எங்களுடைய அகோபில யாத்திரையோட 2வது நாள் ப்ரோக்ராம் ஆகும். இன்றைக்கு காலையில் நான் கீழே அகோபிலத்தில் லட்சுமி நரசிம்மர் கோவிலில் விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தோம். அதற்கு பிறகு எங்களுக்கு ஏற்பாடு செய்த மெஸ்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் அகோபில மலத்தில் உள்ள மற்ற நரசிம்மர்களை பார்க்க கிளம்பிட்டு இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மேல் அகோபிலத்தில் 5 நரசிம்மர் கோவில்கள் இருக்குது. இந்த மலை முழுவதும் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ்ங்கிறவரோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இதை ராஜீவ்காந்தி வைல்ட் லைஃப் செஞ்சுரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த காட்டுக்குள்ளே போகணும். இது கீழே அகோபிலத்துல 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. இது நம்ம வந்த வண்டி வேன்லேயே நீங்கள் போகலாம். இது போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் 70 ரூபா கொடுக்கணும் வேனுக்கு. காருக்கு எவ்வளோன்னு தெரியல. இதை பார்த்தா ரோடு நல்லா போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் ரொம்ப அடர்த்தியான காட்டுகள் தான். இந்த காட்டுக்குள்ளே நல்ல ரோடு போட்டிருக்கிறாங்க. 2 சைடும் பார்த்தீங்கன்னா செம்மரங்கள் நிறைய இருக்குதுங்க. ரொம்ப அடர்த்தியான காடு. இது டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. இது வனவிலங்குக்கு பாதுகாப்பான இடங்க. இங்கே பிளாஸ்டிக் பாட்டில் குப்பையெல்லாம் போடக்கூடாது அங்கங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. போகிற வழி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குரங்குகள் அட்டகாசம் தான் ரொம்ப இருந்துச்சு. கீழே கோபிலத்திலேருந்து இங்கே வர நல்ல ரோடு போட்டிருக்கிறாங்க. ஸோ எங்கள் ப்ராப்ளம் மற்ற இங்குள்ள பக்கம் 2 வீலர்லேயே வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் பார்க்கிங் பிளேஸ்க்கு வந்துட்டோம். பார்க்கிங்கில் இடமே கிடைக்கல. ஏன்னா சனிக்கிழமை பார்த்தீங்களா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் பார்க்கிங் ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடியே வண்டி நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அங்கேருந்து நடந்து தான் நாங்கள் போனோம். பார்த்தீங்கன்னா சூப்பரான மலைங்க. அடுத்த அடர்த்தியான காடு ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் இருந்துச்சு. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கேருந்து தான் 5 நரசிம்மரை பார்க்க நம்ம கால்நடையாக போயாகணும். இது உக்கஸ்தம்பம் வர போகக்கூடிய இடங்களாக இருக்குது. சில இடத்துல படிக்கட்டில் வச்சுருக்காங்க. சில இடத்துல காட்டு அந்த ஆறுகளை தாண்டி தான் போகணும். இது ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சாமி பார்த்தீங்கன்னா அகோபில நரசிம்ம சுவாமி சன்னதி. இது பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்லேருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்குங்க. போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான காடுகள் தான். இந்த இயற்கையை ரசிச்சுட்டே நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த கோயில் பார்த்தீங்கன்னா கோபுரம், அதுதான் கோவில். பட் பார்க்குற பக்கத்தில் இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட நீங்கள் 1.5 கிலோமீட்டர் நடந்தாங்க போகணும். படிக்கட்டுகள் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தா நிறைய அன்னச்சத்திரங்கள் இருக்குது. காஃபி டீ ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்கிறாங்க. இங்கே 2 வீலர் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 2 வீலர் பாருங்கள். இங்குள்ள லோக்கல் பீப்புள் எல்லாருமே சனிக்கிழமை தூரம் இந்த அகோபில நரசிம்ம சுவாமியை தரிசனிக்க வந்துருந்தாங்களாம். நாங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தோம். பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள் நிறைய போட்டிருக்காங்க. சின்ன தெப்பக்குளம் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு மேலே நடந்து போயிட்டுருக்குறோம். மடிகள் பார்த்தீங்கன்னா ஒரு 150-200 படி இருக்கும். நான் எண்ணலை, சுமாராக இருக்கும். இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோலி சர்வீஸ் அவைலபிளாக இருக்குங்க. இங்கே இந்த அகோபில நரசிம்மர் கோயிலை பார்த்துட்டு மேலே 4 நரசிம்மர் கோவில் இருக்குது. அதை பார்க்கறதுக்கு அவங்க 4000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. வயசானவங்க, நடந்து போக முடியாதவங்க இந்த டோலி சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ரொம்ப கடினமான பாதைங்க. நம்ம 4000 ரூபா கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மலைகள் செங்குத்தாகவே இருக்குது. அவங்க நடந்து கூட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம தனியாக நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறோம். ஒருத்தரை தூக்கிட்டு 4 பேர் நடந்து போகிறங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் தாங்க. 4000 ரூபா கொடுக்கறது தப்பு இல்லை. இறைவனோட படைப்பில் இதுவும் ஒரு வித்தியாசமான படைப்பு தான். ஸோ நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இந்த இடத்துல தான் மலைக்கு போக வேண்டிய படிகள் ஆரம்பமாகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 200-300 படி தாங்க. ஈஸியாக நடந்துடலாம். ஸோ நல்லாவே போட்டிருக்காங்க. நல்ல கம்பியெல்லாம் போட்டிருக்காங்க கீழே விழாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நடந்து போயிட்டு இருக்கிறோம். நாங்கள் இந்த போகிற வழி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அன்னதான சத்திரங்க. இங்கே வர்றவங்களுக்கு சாப்பாடு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. யாருனாலும் எந்த மடத்துலையும் நுழைஞ்சு நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு பண்ணிக்கிறாங்க. இது ஒவ்வொரு கம்யூனிட்டி தகுந்தாப்புல அவங்க அன்னதான சத்திரம் வச்சுருக்கிறாங்க. புளியோதரை, தயிர் சாதம் சொல்லி நிறைய போட்டுட்ருக்காங்க. இது சாப்பாடும் கிடைக்கும் கிருஷ்ணர் சொன்னார். ஸோ முதல்ல ஏறி கஷ்டமாக தான் இருந்துச்சுங்க. ஆனால் கஷ்டப்பட்டு நாங்கள் மேலே ஏறிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக மலைகளுக்கு நடுவில் படிகள் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ போகிறவங்க வர்றவங்க எல்லாமே ஒரே பாதை வழியாக தான் போகணும். 2க்கும் ஒரு டிவைடர் வச்சுருக்கிறாங்க. இந்த அகோபில நரசிம்மர் சன்னதி கடாத்திரி வேதாத்திரி மலைகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு. இங்கே ஓடுற நதி பேர் பவநாசினி. இங்கே பாவங்களே நீக்குவோம் நதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 300 படி நடந்திருப்போங்க. மலை மேலே ஏறி நடந்து பார்த்தீங்கன்னா சமதளத்தை அடைஞ்சிட்டோம். இந்த இடத்துல இருந்து கோவில் ஒரு 200 ஃபீட்டில் அமைஞ்சிருக்குது. திடீர்னு நாங்கள் மலை நடக்க ஆரம்பிச்சதுனால ஆசுவாசப்படுத்தி மெதுவாக தான் ஏறினோம். நாங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருப்பதி கோவிலில் முடி இறக்கும் இது மாதிரி இங்கேயும் நிறைய பேர் முடியை இறக்கி அதுக்குள்ள சடங்குகளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் போன நாள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை.
பார்த்தீங்கன்னா கோவில் ஃபுல்லாக மனித தலைகள் தாங்க. எங்கள் லோக்கல் பீப்புள் எல்லாருமே சனிக்கிழமை தூரம் இந்த கோவிலுக்கு வந்துடுவான்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா அதனால. ஸோ எங்கள் கைடு வந்து சஜஸ்ட் பண்ணார், நீங்கள் வந்து சீக்கிர தரிசனம் போயிடுங்க, அது 100 ரூபா டிக்கெட்டு அப்படின்னாரு. ஸோ நாங்களும் சீக்கிர தரிசனத்துக்காக 100 ரூபா டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல் பீப்புள் எல்லாருமே இங்கே உள்ள ஆற்றுல குளிச்சுட்டு நரசிம்ம தரிசனத்துக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாத்திரங்களில் வந்து அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அகோப நரசிம்மர் சுவாமி சன்னதி பார்த்தீங்கன்னா நவ நரசிம்மரில் 2வது சன்னதியாகும். இது குரு பகவானுக்கு உரித்ததுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்குள்ள அகோப நரசிம்மர் பார்த்தீங்கன்னா குகைக்குள்ள மூலவராக சுயம்புவாக எழுந்திருக்கிறார். இங்குள்ள மூலவர் அகோப நரசிம்மர் வந்து உக்ர ரூபம் இரண்யவதம் முடிச்ச பிறகு ஆக்ரோஷ ரூபத்துல தேவர்களுக்கும் கர்ணருக்கும் காட்சி அளிச்சாராம். அப்ப சிவபெருமான் வந்து இவருடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக சில மந்திர உபதேசங்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால சிவலிங்கம் ஒண்ணு பக்கத்துல இருக்குது. இந்த சிவலிங்கத்தை வந்து ஆதிஷ்டங்கன் கையால பிரதிஷ்டை பண்ணதாக ஒரு ஐதீகம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஆதிசங்கர் வந்து கபாலியை தன் கரத்தை இழந்த போது இங்க வந்து லட்சுமி நரசிம்ம கரவளம்ப சோத்திரத்தை அவர் சொன்னாராம். அதனால கரம் வந்துச்சான், அதனால நிறுவனாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நவநரசிம்மர்ல 2வது அகோபில உக்ர நரசிம்மர் திருநாமம். அகோ அண்ண ஆச்சரியம், பிலம் அண்ண குகை. ஆச்சரியமான குகை இங்க பிரகலாதனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். இங்க இருந்து 3 கிலோமீட்டர் போனா ஜுவாலா நரசிம்மர், அங்கதான் இறைவனை சம்ஹாரம் பண்றது நரசிம்மர். அதுக்கு மேல 2 கிலோமீட்டர்ல தூண் இருக்கு, ருத்ரஸ்தம்பம். இந்த தூண்ல இருந்து நரசிம்மர் அவதாரம் பண்ணிட்டு அங்க ஜுவாலால இறைவன் வதம் பண்றது, சம்ஹாரம் பண்ணிருக்காரு. சம்ஹாரம் பண்ண அப்புறம் பிரகலாதனுக்கு தரிசனம். 2வது அகோபில உக்ர நரசிம்மர், இவரு தான் மெயின். நரசிம்மர் அவதாரம் பண்றது கிருத யுகம், முதல யுகம். சத்திய யுகம் சொல்றாரு. இந்த கிருத யுகத்துல நரசிம்மர் அந்த தூண்ல இருந்து அவதாரம் பண்ணிருக்காரு. அவதாரம் பண்ணிட்டு அங்க இறைவன் சம்ஹாரம் பண்ணிருக்கார். அப்புறம் பிரகலாதனுக்கு தரிசனம். கிருத யுகத்துல நரசிம்மர். அதுக்கப்புறம் என்ன யுகம்? திரேதா யுகம். திரேதா யுகத்துல எந்த பெருமாள்? ராமர் சீதா. ராமர் சீதா வந்து 14 வருஷம் எங்க போயிருக்கார்? வனவாசம் போயிருக்கார், காட்டுல. இந்த காட்டுல தான் போயிட்டு இருக்கார். போகும்போது இந்த நரசிம்மர்னு சேவிச்சுட்டு பூஜை பண்ணி பஞ்சாமிருத ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிருக்கார். அகோபிலம் நாரசிம்ஹம் கத்வா பாராகுவான்னு ஒரு பஞ்சாமிருத ஸ்தோத்திரம் இருக்கு. இந்த ஸ்தோத்திரம் சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு போயிருக்கார் ராமர். வனவாசம் போகும்போது இந்த காட்டுலயே போயிட்டு இருக்கார். நரசிம்மர் சேவிச்சு பூஜை பண்ணிட்டு போயிருக்கார். அதுக்கப்புறம் என்ன யுகம்? துவாபர யுகத்துல பஞ்ச பாண்டவா, அவரு 12 வருஷம் அரண்யவாசம் போயிருக்காரு காட்டுல. இதே காட்டு தான், இதே காட்டுல போயிட்டு இருக்கார். போகும்போது இந்த நரசிம்மரை சேவிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு போயிருக்கார் துவாபர யுகத்துல. பிரஜென்ட் நடக்கிறது நம்ம கலியுக தெய்வம் திருமலை சீனிவாசன். நேற்றுக்கு சொன்னீங்களா, சீனிவாசன் வந்திருக்காருங்க. சீனிவாசன் பத்மாவதன் கலியுக ஆரம்பத்துல இந்த திருமலை சீனிவாசன் பத்மா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வந்து பெருமாளுக்கு பூஜை பண்ணி லட்டு பிரசாதம் இல்ல இவருக்கு நிவேதனம் பண்ணிட்டு போகும்போது அந்த கீழே காத்தால விஸ்வரூப அந்த லட்சுமி நரசிம்மன் பிரதிஷ்டை பண்ணிட்டு போயிருக்கார் சீனிவாசன். அதுக்காக அதுக்கு முன்னாடி குகையில ராமர் சீதா இருக்காரு. அப்புறம் சிவர் இருக்காரு, சிவலிங்கம் இருக்கும். சிவன் வந்திருக்காரு இங்க. இரண்டு சம்ஹாரம் அப்புறம் நரசிம்மர் அப்படியே உக்ர ரூபத்துல இருக்கார். சாந்தம் ஆகல. எல்லாம் கூட்டு தேவத்துல அவருக்கு பிரார்த்தனை பண்ணா அவர் சாந்தம் ஆகல. அப்போ பரமசிவன் வந்திருக்காரு. வந்துட்டு அவர் சாந்தமாகிறதுக்கோசம் மந்திர ராஜபத ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்காரு. அதான் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் ரிஷிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யு நமாமியம். நரசிம்மரோட மூல மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். அது பரமசிவனே வந்து நரசிம்மரை சாந்தமாகிறதுக்கோசம் இந்த மந்திர ராஜபத ஸ்தோத்திரம் சொல்லுவார். அது சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் இங்க திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் 10 பாசனம் பாடிருக்காரு. இங்க திருமங்கை ஆழ்வார் தான் இங்க மாலோல நரசிம்மர் கிட்ட இங்க 10 பாசனம் பாடிருக்காரு மங்களாசாசனம். அப்புறம் இங்க 3 கிலோமீட்டர் போனா ஜுவாலா நரசிம்மர், மாலோல நரசிம்மர், வராக நரசிம்மர்.
நவக்கிரகத்துல இந்த நரசிம்மர் வந்து குரு கிரக தோஷ நிவாரணம். குருவுக்கு அகோபில உக்ர நரசிம்மர் தான் main. எல்லா பெருமாள் வந்திருக்காருங்க. ராமர் வந்தார் திரேதாயுகத்துல, துவாபரத்துல பஞ்ச பாண்டவா வந்தார், கலியுகத்துல ஆரம்பத்துல சீனிவாசன் வந்திருக்கார், எல்லாம் வந்துட்டு இந்த நரசிம்மர் சிவன் வந்திருக்கார், எல்லாம் வந்திருக்கு சேர்த்தார். பெரிய பெரிய பெருமாள் வந்து சொல்லுவாரு. இங்க வந்து ராமரை வந்து சீதையை தேடி அலைஞ்ச போது இங்க வந்து நரசிம்மரை வணங்கினதாக ஒரு ஐதியம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி, அதாவது செந்திலட்சுமியோட பத்மாசலட்சுமி சன்னதி ஒன்று பக்கத்துல இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் தரிசி சந்தோஷத்துல நாங்கள் கோவில் விட்டு வெளியே வந்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் 4 நரசிம்மர் கோவிலை நாங்கள் பார்க்க போறோம். அந்த 4 நரசிம்மர் சன்னதி நடந்து தான் போகணும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.